பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அந்த படத்தோட ரிவ்யூ நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இருங்க பாய். தல தல எந்திரிக்கல. நீங்க படம் பார்த்தல? ஆமா. குட் பேட் அக்லி நல்ல படம். அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லிட்டு நீ தூங்கு தல. நைட் வெடி வெடி முழிச்சிருந்து படத்துக்கு போகணும் படத்துக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் போக மாட்டேங்கிறா. சின்ன பையா அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கிறடா. ஹாய். ரிவ்யூ சொல்ல போறாரு நம்ம குட் பேட் அக்லி நம்ம தல படத்தோட ரிவ்யூ சொல்ல போறாரு. வாங்க அவர்கிட்ட மைக்க கொடுக்குறேன். நம்ம எல்லாம் ரிவ்யூ சொன்னா எவன்டா பாப்பான்? So sweet. முதல்ல யாரை பத்தி சொல்றது? அஜித்தை பத்தி சொல்றதா, திரிஷாவை பத்தி சொல்றதா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம தலையை பத்தி நீங்க முதல்ல ஆரம்பிங்க. நம்ம பிளேயர் சொல்லியே நம்ம தலையை பத்தி ஆரம்பிங்க. சரி. படத்துக்கு போனோன்னே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. எனக்கு ஓசியில தான் டிக்கெட் கிடைச்சது. நான் உள்ள போய் படம் பார்த்தேன். எனக்கு பார்த்ததுல படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். நல்லா இருந்தா நீங்க போங்க, தலைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. முதல்ல உள்ள போனோம்னு ஸ்கிரீன்ல நம்ம தலைவரை காட்டினாங்க. எந்திரிச்சோன்னா ஒரு விசில போட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். எடுத்தோடனே தலையோட ஸ்டோரி ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா தலை என்ன பண்ணாருன்னா, முதல்ல எடுத்தோடனே அஜித்தை காமிச்சாங்க. அவர் ஜெயில இருந்து வராரு. ஐயருக்கும் கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர். ஜெயில இருந்து வந்துட்டு த்ரிஷாக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து அஜித் தொடர்க்கு போறாரு. தொடர்க்கு போறப்போ த்ரிஷா இருந்துட்டு என் குழந்தைய நீ தொடாத, நீ ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறதுக்கு என் குழந்தைய தொடாத அப்படின்ட்டு அஜித் வந்து ஒரு சத்தியம் பண்றாரு. நான் வந்து இந்த குழந்தைய வந்து ஒரு நல்லவனா தான் வந்து தொடுவேன், என்னோட கேங்ஸ்டர் இதெல்லாம் விட்டுட்டு தான் வந்து தொடுவேன் அப்படின்னு சொல்லி 18 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் நல்லவனா திரும்பி வரப்போ அஜித்தோட பையனை வந்து ஸ்மக்லிங்ல புடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி ஒரு கொரியால வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டா இருப்பாரு, கேங்ஸ்டரா இருப்பாரு. ஆக மொத்தத்துல படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பாக்கலாம், போர்ல இல்ல பாக்கலாம். என்ன அப்பப்ப இந்த பழைய பாட்டை கொஞ்சம் உள்ள சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா மத்தவங்க எல்லாம் அது போர் இருக்குது, பழைய படம் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம். அதுக்கப்புறம் நீங்க தான் ஒரு ரிவ்யூ சொல்லுங்க அந்த படத்தை பத்தி. இல்ல தல, நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப யாரு பழைய பாட்டு போடாம இருக்காங்க நீங்க சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிள் லியோவே எடுத்துக்கங்க. லியோலயும் பழைய பாட்டு இருக்குது, அதை போட்டனாலதான் ட்ரெண்ட் ஆச்சு. இப்பெல்லாம் வந்து ஃபைட்டுனாலோ இல்ல ஏதாச்சும் கார் சேசிங்னாலோ எல்லாரும் பழைய பாட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாட்டை அதுல போட்டு ஃபேமஸ் பண்ணி விட்டுறாங்க. சோ பாட்டு போடுறதுனால தப்பு இல்ல, அதனால ஆடியன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் ஆகுறாங்க. My darlings, missed you all. அர்ஜுன் தாஸ் எப்படி நடிச்சாருன்னு நீங்களும் பாத்தீங்களா? உங்களோட அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆக்டர் ப்ரோ. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ போய் வில்லன் கேள்விப்பட்ட? ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாஸ்டர்லயும் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கைதி படத்துல அதை விட இதுல கொஞ்சம் பயங்கரமாவே நடிச்சிருக்காரு. அதுல விட 2 வேடங்களை டபுள் ஆக்டர் நடிச்சிருக்காரு. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். அதுல உள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பொம்பளை வீக்னஸ் இருக்கிறவன், ஒருத்தன் வந்து போதையில அடிக்ட் ஆகி இருக்கிறவன். 2 பேர். ஆனா 2 பேருமே கெட்டவங்க தான். அந்த 2 பேர்த்துக்கும் அஜித்துக்கும் அதுல நடக்கிற வன்மங்கள் தான் படமாவே இருக்குது. பாத்தீங்கன்னா மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அஜித்தோட எல்லா மூவியோட இருந்தும் அந்த பில்லா, அதுக்கப்புறம் வாலி, இதுல இருந்து எல்லாத்துல இருந்து ஒவ்வொரு சீன் எடுத்து அஜித்தை வந்து ஒரு இளமையா காமிச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் கம்மி பண்ணி ஒரு இளமையா காமிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்துக்குமே மிரட்டிட்டாங்க. இன்னொரு விஷயம் ப்ரோ சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷாவோட கிளாமர் வந்து கில்லி படத்துலயும் சரி, 2வது வரலாறு படத்துலயும் சரி, இன்னும் அவங்களோட கிளாமர் கம்மியாகவே இருக்குது. எப்படிதான் த்ரிஷா மட்டும் இவ்வளவு இளமையா இருக்காங்கிறதே ஆச்சரியமா இருக்குது. அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த பர்சனாலிட்டி ஆகட்டும். எனக்கு த்ரிஷாவோட ஆக்டிங் நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட பியூட்டி லெவலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நீங்க அர்ஜுன் தாஸோட மேக்கப் எப்படி, அவரோட இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, ஈயம்பூசி மாதிரி இருந்தாரா எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க. அவன் பயத்துக்கே பயம் காட்டவன். இந்தியாக்குள்ள இந்த மாதிரி தான் ஹேர் கட் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுல நடிச்சிருந்தாரு. ஏன்னா எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாஸ்டர், கைதி அதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ள எடுத்த படம். இது வந்து டோட்டல் டோட்டல் இந்தியாவுக்கு வெளியில பிரான்ஸ்ல எடுத்த படம். சாரி ஸ்பெயின்ல எடுத்த படம். ஸ்பெயின்ல எடுத்த படம்னால சோ அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட்ல அவர் மாறினாலதான் அந்த மாதிரி ஒரு கெட்டப், அந்த மாதிரி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபேன் இல்லாத வரைக்கும் ரொம்ப வேர்க்குது ப்ரோ, என்னன்னே தெரியல, இந்த அளவுக்கு வேர்க்குது. சாரி ப்ரோ, இந்த நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் மட்டும் ஒர்க் ஆகாது. சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது கண்டிப்பா ஒர்க் பண்ண வச்சிடலாம். நோட் பண்ணிக்கங்க, இந்த ஃபேன் ஓடாது. அப்ப டுபாக்கு ஒரு ஆபீஸ் நினைக்கிறது. அடுத்த தடவை நல்ல ஆபீஸ்ல நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரே புழுக்கமா இருக்குது உடம்பு பூரா. 5 நிமிஷம் ஆச்சா வீடியோ?